சீமான் வந்து இன்னைக்கு பெரியாரை இப்படி சொல்லிட்டு இருக்கார். ஏன் அடுத்த வருஷமோ இல்லை 6 மாதம் கழிச்சோ இல்லை நான் திருந்திட்டேன், பெரியார் தான் என்னுடைய தலைவர்னு சொல்ல மாட்டார்னது என்ன நிச்சயம்? சிந்து சமவெளி நாகரிகம் தான் திராவிட நாகரிகம் அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலங்க. அப்போ அரசியலை விட்டு போங்க, அட்லீஸ்ட் கட்சியாவது உருப்படும், நாடாவது உருப்படும். இது அரசியல்றத சினிமா மாதிரியே பண்ணினுக்கிறாரு. அந்த அளவுக்கெல்லாம் கூட்டம் வரல. இவங்களா ஆளை சேர்த்துக்கின்னு எதுக்கு இதெல்லாம், எதுக்கு வந்தேன்னு எனக்கே புரியல அப்படின்னு வாரான், என்னவோ பேசுவாராம், ஏதோ சினிமாவில் பஞ்சு டயலாக் அப்படி அப்படி அப்படின்னா அப்படியே நரம்பெல்லாம் முறுக்கி நிற்கும். பத்தியா சீமான் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டார்ல, அப்போ காமெடிக்குன்னு யாராவது வேணும் இல்லையா? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஜம்முன்னு அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன். சீமான் வந்து என்ன சொல்லுவார்னா, பிஜேபி வந்து மனித குலத்தின் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது அவர் பெரியாரை பற்றி ஒரு விஷயம் பேசும்போது அந்த இஷ்யூவை பற்றி பேசிட்டு நம்ம விட்டுருணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீமான் வந்து எங்களுடைய பி டீம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த மக்கள்கிட்ட எப்படி நான் கொண்டு போய் சேர்க்கும்? அதாவது யாராவது நம்மளோட சேர மாட்டாங்களா கூட்டணிக்கு அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க பாஜகவில் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. இப்போது சீமான் வந்து இன்னைக்கு பெரியாரை இப்படி சொல்லிட்டு இருக்கார். ஏன் அடுத்த வருஷமோ இல்லை 6 மாதம் கழிச்சோ இல்லை நான் திருந்திட்டேன், பெரியார் தான் என்னுடைய தலைவர்னு சொல்ல மாட்டார்னது என்ன நிச்சயம்? அவர் ஏற்கனவே பேசினவர் தானே அந்த மாதிரி நிறைய. அதான் அவர் அன்றைக்கி ஒன்று பேசுவார், இன்றைக்கி ஒன்று பேசுவார். இவ்வளோ ஏங்க இவர் பெரியாராவது வந்து சமீப காலத்தையே இந்த நூற்றாண்டு இருந்தவர்னு வச்சுக்கலாம். பேகன் என் பாட்டன் ஒரு மயில் அது குளிரை பார்த்த உடனே தோகை விரிச்சு ஆடுது, அதை போர்வையை போட்டு அமைக்க போட்டான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, பாரு அந்த மயிலுக்கு கூட வந்து குளிரில் நடுக்கக்கூடாதுன்னு தோகை கொடுத்தான்றார். ஏய் என்னையா அன்னைக்கு என்ன பேசினேன், இன்னைக்கு என்ன பேசினேன்? இன்னையே சீமான் அவர்களுடைய இன்கன்சிஸ்டன்சிட்டியே எல்லாரும் போய் கேள்வி கேட்டுக்கிறாங்களா, அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன். இத்தனை நாள் யாராவது கேட்டாங்களா? நான் தான் திருப்பி இதை பாயிண்ட் அவுட் பண்ணினுக்கிறேன். ஏங்க இந்த மாதிரிலாம் இவர் பேச்சுன்னுக்கிறார், அவருக்கு சப்போர்ட் பண்ணின்னு ஃபயர் விட்டுன்னு தெரியுறீங்களே. ஆனால் ஒருத்தரும் கேட்கல. இன்னைக்கு அத்தனை பேரும் போய் கேட்குறாங்க, அன்னைக்கு எப்படி பேசி இன்னைக்கு இப்படி மாற்றி பேசுங்க. ஏன் இவ்வளோ நாளாக தெரியாதா? இப்போ சொல்கிறாங்களே அவர் வந்து வரவே இல்லை, இவர் வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகனா யாரோ ஒருத்தர். ஏன் இன்றைக்கி தான் அவர் வந்து உலகத்துக்கு வந்தாரா? இவ்வளோ நாளாக மார்ஸில் இருந்தாரா? இவர் அந்த ஃபோட்டோ போட்டது, அதுக்கப்புறம் அந்த ஆமக்கறி பின்னாடி ஒருத்தர் நின்றுன்னு இதை இத்தனை தடவை சாப்பிட்டாருன்னு கணக்கு எடுத்தது, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. இங்கே இருக்கிறவங்க யாரும் அவராண்ட போய் கேட்கல, இப்போ தான் போய் கேட்குறாங்க. அவர் உடனே ரிப்பான் விங்கல் மாதிரி 20 வருஷம் தூக்கத்துலேருந்து முடிச்சுன்னு சொல்கிறாரா? இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அவர் என்ன ஒன்றா பேசினாலும் சோகா பேசுகிறாங்க அப்படின்னு இருப்பீங்க. வேணான்னா இது மாதிரி பண்ணுவீங்களா? அப்போ அதே தப்பை தானே இவங்களும் பண்ணுறாங்க, டீம் பார்ட்னர்னு சொல்லிக்கின்னு. இத்தனை நாளாக பாஜகவை கழுவி ஊற்றும் போதெல்லாம் வந்து சும்மா இருந்துவிட்டு இப்போ இன்னைக்கு ஒரு எங்களுடைய டீம் பார்ட்னர் வேணா, நாளைக்கு மறுபடியும் பாஜகவை கழுவி ஊற்றுவார். பரவாயில்லையா? சரி, இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இதை பற்றி பேசினார். அவங்க டிஎம்கே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு வந்திருக்கு, இதை பற்றி கூட பிஜேபியோட நம்ம பிரைம் மினிஸ்டர் பேச மாட்டேருக்காரு, அவருக்கு தமிழ் மேலே ஒரு வன்மம் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படின்னும் போது இதை வந்து பேச பொருளாக மாற்றி ஆமாம் அப்படின்னு இங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்க பேசணும்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சிஎம் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. முதல்ல அந்த ரிசல்ட் எப்போ வந்ததுன்னு அந்த லெட்டரில் இருக்க டேட்டை பார்த்தீங்களா? 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது, இப்போ தான் ரிலீஸே பண்ணுறாங்க. என்னங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல எடப்பாடியார் அவர்கள், அது அவர் பீரியடில் வந்ததா இல்லை அதுக்கப்புறம் வந்ததா? ரிசர்ச் பண்ணது எடப்பாடியார் பீரியடில் சார், ரிசல்ட் வந்தது ஸ்டாலினோட பீரியடில். அப்போது அவரை முதல்ல கேட்டிருக்கணும் இல்லையா? என்னங்க இதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டீங்க. சரி, அட்லீஸ்ட் ரிசல்ட் வந்ததை அப்போ உங்களுக்கு ஏதாவது செய்தி தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ நீங்களும் பேசலை நாங்களும் பேசலை அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் 4 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இதை வெளியிடாமல் அப்படின்னு கொஸ்டின் கேட்க மாட்டேங்க. முதல்ல இதுவே அது ஒரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. நான் ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டை பார்த்தேன், அதில் எவ்வளோ வருஷம் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தனே தவிர நான் ஒரு முட்டாள் இந்த டேட்டை பார்க்கல. அப்புறம் கிஷோர் கே சுவாமி சொல்லியிருந்தார், ட்வீட் போட்டிருந்தார், 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க, இவ்வளோ நாளாக என்ன பண்ணிங்க. அப்புறமா தான் நான் எடுத்து பார்த்து, இது என்ன இது 21 ரிசல்ட் கொடுத்துக்கிறாங்க, இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிருக்காங்க கேட்டால் அது இன்னும் சொல்கிறாங்க. அங்கே 21 இங்கே வந்தது, அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்தியாவில் ஏதோ ஒரு இதுலேருந்து வந்தது, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு புஸ்தகம் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். ஏங்க
அதாவது ஒன்று சொல்லுவாங்க, சில விஷயங்களெல்லாம் லேட்டஸ்டே மறுபடியும் ஆஃபீஸ்க்கே வருவோமே, அதில் வந்து பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னு அது அஃபிஷியலாக வரத்துக்கு முன்னாடி விஷயம் வந்துடும். அது அன்புதாசன் தான்ப்பா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறது. ஈவன் நீங்களேப்பா மச்சான் எனக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கடா ரிசல்ட் வரப்போ சொல்லுவோமா மாட்டோமா? அப்படி இருக்குச்சு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை வேற வந்து ஒரு பில்டப், நாளைக்கு வந்து ஒரு அறிவிப்பு காத்திருக்கிறது, அறிவிப்பை வெளியிட போறேன். ஏங்க 4 வருஷமா லேட் பண்ணி போட்டு இப்போ வந்து முக்கியமான அறிவிப்புனா 4 வருஷம் என்ன பண்ணீங்க? இது என்னுடைய முதல் கேள்வி. அடுத்தது, இது பிரதம மந்திரி தான் சொல்லணும் அப்படின்னா இங்கே சில பேர் என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அந்த இந்தியாவின் சரித்திரம் தமிழகத்திலிருந்து தொடங்க வேண்டும். இப்போது ஒரு தெருவில் 4 கடைகள் இருக்குது. அதில் ஒரு கடையில் என்ன போட்டுக்கிறாங்க, இந்த ஊர்லேயே இங்கே தான் விலை கம்மி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் என்ன பண்ணாங்க, இந்த மாநிலத்திலேயே இங்கே தான் விலை கம்மி அப்படின்னு போட்டாங்க. அதுக்கு பக்கத்து கடையில் இந்த நாட்டிலேயே இங்கே தான் விலை கம்மி அப்படின்னு போட்டாங்க. 4வது கடைக்காரன் பார்த்தான், இந்த தெருவிலேயே என்கிட்ட தாண்டா விலை கம்மின்னு போட்டான். வரவங்களாம் யோசிச்சான், நீ இவன் நாட்டிலேயேன்றான், பட் அவனோட இவன் தான் ஒரே தெருவில் தானே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லணும், உலகத்தின் வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து எழுத வேண்டும் அப்படி தானே சொல்லணும். அது ஏன் இந்தியாவோட சுருக்கிறீங்க நீங்கள்? இதில் ஏதோ ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இது என்ன அரசியல்னு எனக்கு புரியல. உலகத்திலேயே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன், ஏன் திருப்பி இந்திய வரலாறுன்னு சொல்லி நிற்கிறீங்க? எப்பா, வரலாறுன்றது பெரும்பாலும் வெள்ளக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கு எழுதின விஷயம் தானே. எல்லாத்தையும் மாற்று, டர்க்கின்றீங்க, அங்கன்றீங்க, இங்கன்றீங்க, அங்கெல்லாம் கட்சிதுறீங்க, அதெல்லாம் கிடையாது, இங்கே தான் கட்சிது. அதனால நீங்கள் உங்கள் வரலாறை மாற்றி நாட்டாம தீர்ப்பை மாற்றி எழுது அப்படின்ட்டு அவங்கள பார்த்துல கேட்கணும். அதை விட்டுட்டு இந்திய வரலாற்றை தமிழகத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா அது என்ன, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றது கூட தெரியாமல் இங்கே சில பேர் பேசினுக்கிறாங்க. நீங்கள் என்னடானா நாங்கள் வந்து இரும்பு கண்டுபிடிச்சிருந்தோம், நீங்கள் இப்போ தான் ஹோமியோத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா சரி. அந்த சிந்து சமவெளி நாகரிகம் நாங்கள் அதில் வந்து என்னென்ன சின்னங்கள்லாம் கிடச்சதுன்னு தெரியுமா? இதில் வேறு இன்னொன்று, சிந்து சமவெளி நாகரிகம் தான் திராவிட நாகரிகம் அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலைங்க. இங்கே நம்ம தமிழர்கள் திராவிடர்கள்னு சொல்கிறோம், அந்த இவங்க சொல்கிற சிந்து சமவெளி அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்குது. எப்படிங்க இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆனமா? இல்லை அப்படி பார்க்க போனால் நாளைக்கு நீங்கள் வந்து தமிழர்கள் திராவிடர்கள்னு சொல்கிறவங்கலாம் அங்கே பாகிஸ்தான்லேருந்து வந்தேரிகள்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சொன்னாலும் சொல்லுவாங்க. நடுவில் கேப் இருக்குதா இல்லையா? பெரிய கேப் இருக்குது. மஹஞ்சதாரா, அந்த ஹரப்பா, அது அந்த இல்லை, அந்த இவங்க சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிற இடங்கள் இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு ஒன்றுபட்ட இந்தியாவில் இருந்தது. அப்போது அந்த நாகரிகம் இதை ஒத்து இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அப்போ நடுவில் இவ்வளோ ஏரியா இருக்குல்ல, அங்கெல்லாம் ஏன் அந்த நாகரிகம் வரல? அங்கேருந்து இங்கே வந்த மாதிரி தானே ஆகுது. அப்போது அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? அதனால் இரும்பை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இதில் எனக்கு ஆச்சரியமே கிடையாது. இன்னும் தொன்மையானவர்கள் நாம், இதுதான் நான் நம்புகிறேன். இன்னும் தோண்டினீங்கன்னு சொன்னால் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆதாரங்களும் கிடைக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் இது வந்து 3000 வருஷம் 5000 வருஷம் இத்தோட நான் என்னுடைய பெருமையை நிறுத்திக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. எங்கே தேர்றதுன்னு தான் நமக்கு தெரியல. அதுக்கு மேபி இன் ஃபியூச்சர் வந்து சேட்டலைட்லேருந்து அப்படி ஊடுருவி கண்டுபிடிக்கிற மாதிரி, ரொம்ப ஆழத்தில் கண்டுபிடிக்கிற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால், ஏங்க டைனோசார் முட்டையே அந்த அரியலூர் பெரம்பலூர் பக்கத்தில் கிடைக்கலையா? அப்போ டைனோசாரே இங்கே வந்து முட்டை போட்டு போய்க்குதுன்னும் போது அப்போ மனுஷன் அதுக்கு எத்தனை வருஷம் முன்னாடி, டைனோசாருக்கு முன்னாடி இல்லை, நம்ம மனுஷ இனம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்கணும். அப்போ நீங்கள் தோண்டினீங்கன்னா கிடைக்கும். 10,000 வருட பழமைக்கான ஆதாரங்களும் இங்கே கிடைக்கலாம். அதனால் 5000 இதோட நிறுத்திக்காதீங்க, இன்னும் போகணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால் இதில் வந்து அவர் பேசலை இவர் பேசலை அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு தான் நீங்களே பேசிக்கிறீங்க. பிரதம மந்திரி ஒரு 4 நாள் கழிச்சு பேசட்டமே மன் கி பாத்தில், என்ன குறைஞ்சி போச்சு உங்களுக்கு? சரி, இப்போ அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக வந்து ட்ரம்ப் பதவியேற்க போயிருக்காரு. எப்பயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி ஏன் நீங்கள் வந்து கால் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களை கூப்பிட்டாரா? என்னை கூப்பிட மாட்டாங்க. என்ன கூப்பிட்டாரு? இதுக்கு என்ன சொல்கிறீங்க? நம்புங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர்கள் பதவி ஏற்பின் போது வெளிநாட்டு தலைவர்கள் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க. அந்த மாதிரி யாரும் அப்படியே கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அப்புறம் இது சும்மா விமர்சனம் வைக்கணும் வச்சுட்டு இருக்காங்க. இப்போது ஜிங்கிபிங்கை கூப்பிட்டாரு சைனாவில். அவர் முதல்ல என்ன சொன்னார்? தேங்க்ஸ் பட் நோ தேங்க்ஸ், எங்களோட அம்பாசிடர் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. கார் இல்லை, தூதுவர். அப்புறம் ஏதோ வைஸ் பிரசிடென்ட் ஏதோ போவாருன்னு சொன்னாங்க. யார் போனாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா சைனாவோட வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு யாருக்குமே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அவர் பேர் என்ன? தெரியாது. அப்படி ஒரு டம்மி போஸ்ட் அது. அங்கே பிரசிடென்ட் தான் எல்லாமே. அந்த மாதிரி இவர் வந்து இது ஜார்ஜியா மெலோனி இட்டாலியிலேருந்து கூப்பிட்டுருக்காரு. பிரேசிலில் ஜெய் போல்சனர் கூப்பிட்டுருக்காரு. அப்போது
பதவியில் இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டுருக்காருன்னு போது ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு கேட்கலாம்ல. ஆனால் ஒன்றா ஹார்வர்டில் கூப்பிட்டாங்க, இந்த என்னது மன்னார்குடியில் கூப்பிட்டாங்க, மாயவரத்தில் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி, என்ன ஹார்வர்டில் கூப்பிட்டாங்க, கேம்பிரிட்ஜில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. ட்ரம்ப் ஏங்க அவங்கள கூப்பிடலன்னு ராகுல் காந்தியை பற்றி யாராவது கேட்டிங்களா? ஏன்னா இவரெல்லாம் போய் கூப்பிடுவாங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க போல இது. அதனால தான் மோடியை ஏன் கூப்பிடல அப்படின்னு என்ன கேட்டால், கூப்பிடாது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மலாம் வந்து சும்மா அவருக்கு போயிட்டு அங்கே கை தட்டிட்டு வரத்துக்கு நம்மளுடைய கெத்து என்னங்க? நம்ம பிரைம் மினிஸ்டர்னு ஒரு கெத்து இருக்குல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போது சரி, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு கல்யாணத்துக்கு வந்து திரையுலகத்திலேருந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்புறம் விளையாட்டு பிரபலங்கள் அப்படி இப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. அவங்கெல்லாம் என்ன அங்கே ஒரு சொந்தக்காரங்கன்ற மாதிரியா போகிறாங்க? அங்கே போயிட்டு கும்பலோட கும்பலாக அவங்களோட டான்ஸ் ஆடுறது, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, செலிப்ரிட்டி அப்படின்றதுக்காக அவங்க வேறு நல்ல கிஃப்ட்டு அதெல்லாம் இது பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண பையனோ இல்லை பொண்ணோட வந்து ஒன்று விட்ட சித்தப்பாவோட அந்த 2வது மச்சி நிச்சயிருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து தஞ்சாவூரில் இருக்க மாமாவோட 4வது பேரனை கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு இருக்க மரியாதை கூட இவங்களுக்கு அங்கே இருந்திருக்காது. ஸோ இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் பட்ஜெட் வரப்போகுது. நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயமா என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா 10 lakh வரலையும் இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, இன்றைக்கி வந்து இந்த டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு ஒரு அடிப்படையே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. அதை எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஸ்கீம் அப்படின் போது இத்தனை லட்சம் வரைக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸம்ஷன்ஸு அது இது அப்படின்லாம் இருக்குது. அண்டு இந்த எக்ஸம்ஷன் லிமிட்டு, அதாவது 10 வருட மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலத்தில் அதிகமாக தான் ஏற்றிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கீப்பிங் பேஸ் வித் த ரைஸ் இன் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதனால் ஒட்டுகா இந்த எக்ஸம்ஷன் லிமிட்டு ஆக்சுவலாக இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுலே பழைய ரெஜிம் ஒன்று இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த பழசு புதுசு அது எதுக்கு அப்படின்னு கேட்டால் வெரி சிம்பிள். தம்பி, இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே 2 பேர் இருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா வசதியானவர், அதனால் வர சம்பளத்தில் ஐயோ டேக்ஸ் போதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஈசிஆரில் ஒரு இல்லை ஓஎம்ஆரில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போட்டுடுறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த 2 லட்சம் அந்த இஎம்ஐ அதெல்லாம் போயிடுது, டேக்ஸ் டிடக்ஷனு. அவர் பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வராரு, 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். அவருக்கு வந்து அக்காவை கல்யாணம் பண்ணணும், இல்லை வந்து பண்ணணும், அதனால் அவரால் ஊடெல்லாம் வாங்க முடியாது, கொடை கூலி குத்துன்னு இருக்காரு, அவர் இது பண்ணி நிற்கிறாரு, அவர் டேக்ஸ் கட்டுறாரு. அநியாயம் இல்லையா? வசதி இருக்கவனுக்கு வந்து ஊடு வாங்கிப்பான், அவனுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுவீங்க, வசதி இல்லாதான் கஷ்டப்படுவான். ஸோ இதுக்காகத்தான் அப்போ அவனுக்கு என்ன வசதி இல்லையா, ஊடு வாங்க முடியலையா, ரைட், அப்போ நீ புது ரெஜிமுக்கு வந்துரு, நீ பழைய ரெஜிமில் இருந்துக்கோ இப்படின்னு கொண்டு வந்தது. இது என்ன காரணம் அப்படின்றது அவங்களுக்கே முழுசாக தெரியுமான்னு எனக்கு சந்தேகமாகுது. இதையே வந்து நீங்கள் ஏன் வந்து ஓல்டு நியூன்னு வச்சு நிற்கிறீங்க? புதுசுலேயே இப்போ எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சுங்க. ஆமாம் சார். நீங்கள் ஆப் பண்ணும்போது என்னப்பா உனக்கு ATCDEFGH அப்படின்னு கன்செஷன் வேணுமா வேணாமா, ஒரே ஒரு டிக்கு போட்டிங்கன்னா இந்த கணக்கு, இல்லைன்னா இந்த கணக்கு. இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எத்தனையோ சைட்ஸ் இருக்குது, அதில் போயிட்டு அவங்க இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்கும், கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு ஏதாவது அலவன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு புதுசு வேணும், புதுசு கூட கேட்காது, அது நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸு இது அப்படின்னு எல்லாம் கேட்கும். கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபைன்னு சொன்ன உடனேயே புது ரெஜிம்னா இவ்வளோ டேக்ஸ் கட்டணும், பழைய ரெஜிம்னா இவ்வளோ டேக்ஸ் கட்டணும், எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடும். இதை நீங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அந்த போர்ட்டலில் பண்ண முடியாதா? இதுக்கு வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு இப்போது புதிய பேக்கிலே உங்களது சூப்பர் ரின் அப்படின்ற மாதிரி ஏன் இவ்வளோ போட்டு குழப்பி நிற்கிறீங்க? யாருமே யோசிக்க மாட்டாங்களா? இன்னும் பெரிய உலகத்துக்கே நாங்கள் தான் கோடிங் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற கம்பெனி இன்ஃபோசிஸ், இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா யாருமே? யாராவது ஒருத்தன் இங்கே அது மாதிரி உட்காந்து கத்திட்டு இருக்கணுமா? ஏங்க இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறதை விட்டுட்டு இப்படி வந்து காதை சுற்றி மூக்க தொடர மாதிரி ஒரு இதை வச்சு நிற்கிறீங்க. நீங்கள் ஜனங்களை போட்டு குழப்பி நிற்கிறீங்க. இதனால் எல்லாம் கழுவி ஊற்றி நிற்கிறான். அரசாங்கத்துக்கும் கட்சிக்கும் தான் கெட்ட பேர். யாரும் சொல்ல மாட்டாங்களா? இதை யோசிக்கிறதுன்றதை அப்படியே சுத்தமாக அவுட் சோர்சிங்கில் விட்டாங்களா? அதையும் அப்புறம் இப்படி இருக்கச்ச அதான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் கிளப் பண்ணிடுங்க, இந்த பிரச்சனையே வேணாம். சிம்பிளான ஒரு 10 லட்சம் எப்படி வந்து கிரிக்கெட்டில் 200 அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் டார்கெட்டோ T20ல், அது மாதிரி 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. பார்ப்பா எங்கேருந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிறான் பார் 10 லட்சம் அப்படின்னு. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 லட்சம் வரைக்கும் ஏங்க இந்த க்ரீமி லேயர்
அதுக்கே நீங்கள் என்ன லிமிட் ஒத்துக்கிறீங்க? அந்த லிமிட் கூட இன்கம் டேக்ஸ் லிமிட் இல்லைன்னா அசிங்கமாக இல்லையா? இதுக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் வந்து நான் கிரீமி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அது கூட நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் லிமிட் வைக்காம அவர் நான் கிரீமி லேயரில் இருப்பாரா? ஆனால் வந்து காமெடியாக இருக்குதுங்க. கொஞ்சம் யோசிக்கணும். அரசியல்னால் என்ன கேட்டால் ஐயோ இல்லை அவங்க வந்து அரசியல்வாதி கிடையாதுன்னு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் வருவாங்க. நாளைக்கு நீங்கள் ஐபிஎல்லில் அவங்க டீமில் ஒரு ஆளை எடுத்துவிட்டு அவரை பவுலிங் போட சொல்லி அவர் பாட்டுக்கு வந்து ரன்னா தூக்கி குத்துனுக்கிறாருன்னா, சார் அவரெல்லாம் குறை சொல்லாதீங்க சார், இஸ் நாட் அ பவுலர். என்ன விளக்கணைக்கு நீங்கள் வந்து டீமுக்கு வந்தேன் கேட்பியா மாட்டியா? கேட்போம் சார். அந்த மாதிரி அவங்க அரசியல்வாதி கிடையாது. அரசியல்வாதி கிடையாது, எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? ஒரு அதிகாரியாக உட்காந்துருக்க வேண்டியது தானே. இது ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்லிட்டு அவங்க அரசியல்வாதி கிடையாது. அப்போ அரசியலை விட்டு போங்க. அட்லீஸ்ட் கட்சியாவது உருப்படும், நாடாவது உருப்படும். சரி, இப்போ வந்து விஜய் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்த்தா போராட்டம் பண்ண போயிருக்காரு சார். அதை நீங்கள் வந்து சொல்லும் போது இவ்வளோ ராகுலுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அது இல்லாமல் இப்போ வந்து 2026 எலெக்ஷன்ஸ்க்கும் நான் வந்து ஒரு யாத்திரா மாதிரி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கள் வருது. அவருடைய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஏதோ வேங்கை வயலுக்கு போகிறார் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்ததா ஏதோ ஒரு செய்தி வந்தது. நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு பயந்து தான் மாநில அரசாங்கம் வந்து இமிடியேட்டாக குற்ற பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்படியே பேரை சொன்ன உடனே அதிருது இல்லை, அவருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகலாம், இவருக்காவது ஒர்க் அவுட், இப்படி தான் சொல்லிக்க வேண்டியது, வேறு என்ன பண்ண முடியும்? இது அரசியல்றதை சினிமா மாதிரியே பண்ணின்னுக்கிறாரு. இப்போது அந்த செங்கல் புயல் என்ன சொன்னார், நான் நேராக போனேன்னா கூட்டம் சேரும்னாரு. ஏன் பரந்தூரில் கூட்டம் சேராதா? அப்புறம் தான் அங்கே வந்து கூட்டத்தை பார்த்தா அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, இவங்களா கூட்டிகிட்டு போன கூட்டம். கட்சிக்காரங்க தான் வந்துக்கிறாங்க, ஊருக்காரங்க சீந்தவே இல்லை. போராட்டக்காரங்களை பார்க்குறாங்க, ரைட்டு, யார் வந்து பார்த்தாலும் போராட்டக்காரர்கள் வரப்போகிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் கூட்டம் வரல. இவங்களா ஆளை சேர்த்துக்கின்னு எதுக்கு இதெல்லாம்? இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெய்லர் டீசர் அப்படின்னு ஒரு பில்டப், அந்த பில்டப்லேயே ஓட்டுவாங்க. படம் ரிலீஸ் ஆகிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஐயோ இது படு மொக்கடா அப்படின்ன உடனே கபால்னு ஒருத்தரை பிடிப்பாங்க. அவர் ஒரு ட்வீட் போடுவார், இந்த படம் பார்த்தேன், அருமையாக இருந்தது, சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இப்போ இனிமேல் யாரும் அந்த மாதிரி ட்வீட் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கருத்து சொன்னாங்கன்னு சொன்னாலே அவன் தலை தெறிக்க ஓடுறான், ஐயோ கருத்து சொல்கிறான்டா இந்த படத்தில் அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் பில்டப் கொடுத்து அப்புறம் 3 நாள் கழிச்ச உடனே இன்னொருத்தர் வந்து ஒரு ட்வீட் போடுவார், ஆஹா தம்பியுடன் இந்த படத்தை பார்த்தேன் அருமை அப்படின்னு. அப்பவும் ஓடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 7வது நாள் கபால்னு ஒருத்தர் வந்து கேஸை போடுவார், இதில் வந்து எங்களை எல்லாம் இழிவுபடுத்தி விட்டார், இல்லை அவர் வந்து என் கதையை திருடிட்டார், இல்லை இப்படி ஏதோ ஒன்று. உடனே அது இல்லை இது இல்லைன்னுவாங்க. உடனே 4 பேர் பார்த்தீங்கன்னா ஆமாம்மா நான் அன்றைக்கே பார்த்தேன், அவரும் இவரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் இந்த கதையை சொன்னார் அப்படின்னு கபால்னு 4 பேர் எடுத்து விடுவாங்க. இதை உடனே ஒரு 4000 பேர் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணி தான் படத்தை ஓட்டுறது அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு கேரவானில் வருவாராம், எதுக்கு வந்தேன்னு எனக்கே புரியல அப்படின்னு வாராம், என்னவோ பேசுவாராம், ஏதோ சினிமாவில் பஞ்சு டயலாக் அப்படி அப்படி அப்படின்னா அப்படியே நரம்பெல்லாம் முறுக்கி நிற்கும் பற்றியா. அந்த மாதிரி விட்டால் கிராஃபிக்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க போல இருக்குது. இந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணிக்கின்னு அப்புறம் இதை காமெடி தர்பார்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியும்? அதாவது சில பேர் சொல்லுவாங்க பேசாமல் இருக்கிற வரைக்கும் வந்து இந்த படம் ஞாபகம் இருக்கா? நம்ம விவேக்கு பிரபுதேவா அந்த பஸ்ஸில் தலைவர் அப்படின்னு வாய் திறந்து பேசும்போது அந்த குரலை பார்த்த உடனே டே அப்படின்வான். இந்த மாதிரி சில பேர் பேசாமல் இருக்கிற வரைக்கும் வந்து அப்படியே கெத்தாக இருக்கும் போல இருக்குது. வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தான் ஆயிரும். அந்த மாதிரி தான் இவர் வந்து மூச்சு பிடிக்க டயலாக் பேசுறது, எதையோ ஒன்று பண்ணுறது அப்படின்னு. 2026 அரசியலுக்கு முன்னாடியே இவர் தேர்தலுக்கு முன்னாடியே சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தமாஷா இருக்குது விடுங்க. அது இந்த சீமான் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டார்ல, அப்போ காமெடிக்குன்னு யாராவது வேணும் இல்லையா? நான் சந்தானம் வந்து காமெடியிலேருந்து ஹீரோ ஆகிட்டாருங்க, அப்போ அந்த இடத்துக்கு யாராவது வேணும்ல, அந்த இடத்த நிரப்புறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அகில இந்திய அளவில் அண்ணன் ராகுல் காமெடி பண்ணி நிற்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு யாராவது வேணும், சீமான் இடத்தை நிரப்ப வேண்டும், அது பண்ணிட்டு இருக்காருன்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ 2026 எலெக்ஷனை நோக்கி கூட்டணி அமைக்கிறதுக்காக இபிஎஸ்ஸை வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார் ரைடில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. அதே விட இபிஎஸ்ஸை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், அதனால் நம்ம அவங்க சொந்தக்காரங்க மேலே ரைடு போட்டு அவர் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்ம கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டிஎம்கேக்காரங்களா ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அண்ணாமலை பாஜகவில் தானே இருக்கார், மாநில தலைவர் தானே, அவருடைய சொந்தக்காரங்க வீட்டில் கூட ரைடு நடத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க.
எப்படி அண்ணாமலையை பாஜகவின் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர் சொந்தக்காரர்கள் வீடுகளில் ஐடி ரைடா? இவங்களே பேசுகிறாங்க சார், அண்ணாமலை வந்து ஒரு புது கட்சி தொடங்க போகிறாரு, அதனால தான் அவரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க வீட்டில் ரைடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அண்ணாமலை புது கட்சி தொடங்கினார் அப்படின்னு சொன்னால் தமிழக பாஜக காலி, அதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ தானே வந்து பயப்படணும், சரியா? அப்போது அவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறது பெரிய விஷயமா? இது இந்த செக்யூரிட்டிலாம் வேற கொடுத்துருக்காங்க, இல்லை தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவராக இருக்கிறது பெரிய விஷயமா? ஒரு ஆளுங்கட்சியோட மாநில தலைவராக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்படி இருக்கச்ச நீங்களா கட்சியை விட்டு தூக்காத வரைக்கும் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறது கிடையாது. அவர் கட்சியை விட்டு போனால் கட்சி உடஞ்சிரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியுது. அப்படி இருக்கச்ச அவங்களும் இவரை பதவியிலேருந்து தூக்க போகிறது கிடையாது, இவரும் வெளில போகிறது கிடையாது. அவரை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக ரைடு விடுறோன்னா பைத்தியகாரத்தனமாக இல்லை இருக்குது ராஜிக்கு. இந்த மாதிரி தான் வாய்க்கு வந்து ஏதாவது அடிச்சு விட்டுக்கினே இருப்பாங்க அன்புதாசன். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தா தான் புரியும், ஐயா என்ன இப்படி இருக்கேன்னு. அதே மாதிரி தான் எப்படி அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ரைடு விட்டா இவரை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்களா? ஏன் அப்போ வந்து திமுக நினச்சா அந்த கொடநாடு விஷயம், மற்ற விஷயங்கள், இது டிவிஎஸ்சி அவங்க எத்தனை இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலான்னு, இல்லை கவர்னர்கிட்ட பெண்டிங் இருக்குதுன்னா. மற்ற விஷயத்துக்கெல்லாம் இப்போ இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டு மற்ற விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடியே கவர்னர்கிட்ட போனாங்கல்ல, இந்த ஃபைலாம் வந்து டிலே பண்ணின்னு இருக்கிறாரு, மசோதாக்களை ஒன்றும் பண்ணல அப்படின்னு போனாங்கல்ல. அந்த மாதிரி என்னங்க கரப்ஷன், ஊழலை எதிர்த்து போராடுவது தான் எங்களுடைய உயிர் மூச்சு. இந்த ஃபைலெல்லாம் வச்சுருக்கிறாரு கவர்னர், சாங்ஷன் கொடுக்காம போக வேண்டியது தானே. அவங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க? போக மாட்டாங்க. இது என்னங்க இது? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். இவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சோம், ஐயோ அதிமுக பாஜக பக்கம் போயிடக்கூடாது, என்ன இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் அங்காளி பங்காளி, இங்கே நாங்கள் மட்டும்தான். ஒருவேளை பிஜேபி வளரக்கூடாது, நம்ம 2 பேருக்குள்ளே சண்டை போலான்னு போட்டுட்டு இருக்காங்களோ? அதுதான் பாஜக முழுகுதுன்னு சொல்கிறீங்களே. அப்போ முழுகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம்? நீங்கள் இந்த பக்கம் ஒரு செக் வச்சு வேறு அங்கே போனேன்னா நான் இங்கே செக் வைப்பேன், சொல்லணுமா வேணாமா? ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் அவங்க எத்துன்னு போகிறாங்கன்னா இது என்னது? இது எனக்கு புரியலையே. சார் 2026 எலெக்ஷன்ஸ்க்கு பிஜேபி ஏடிஎம்க்கு கூட்டணி அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அமையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. அந்தந்த நேரத்தில் மேட்ச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதோ அதை பார்த்து இந்த நேரத்தில் இவரை இறக்கலாம் இல்லை அவரை இறக்கலாம் இப்படின்னு சொல்கிறது தான் ஒரு கமெண்டேட்டர் வேலையை தவிர, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை நீங்கள் வந்து இவரை இறக்குங்க அவரை இறக்குங்க, ஏன்னா அன்றைக்கி பிச்சு கண்டிஷன் எப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. பொதுவில் இப்போ சேப்பாக்கம் பிச்சு இப்படி இருக்கும், சின்னசாமி பிச்சு இப்படி இருக்கும், அப்படி தான் சொல்லலாமே தவிர அந்த தேதியில் அந்த பிச்சு மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் பிச்சு ரிப்போர்ட்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க, கேப்டன் போய் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. ஸோ அப்போ தான் வந்து அது சொல்ல முடியுமே தவிர இதுக்குள்ளே எவ்வளோ மாறலாம், கட்சியை உடையலாம். இந்த கட்சி சொல்ல எந்த கட்சியும் ஒன்றா வந்து அப்படி வரலாம் இப்படி வரலாம், இவங்க அவங்களோட போகலாம், எவ்வளோ களமாற்றங்கள் இருக்கின்றன. அதனால் அதுக்கு முன்னாடியே இப்போ திடீர்னு நாளைக்கே வந்து விசிகா மார்க்சிஸ்ட்டு 2 பேரும் வந்து ஐயா இந்த தாவேக்காவை நம்பி பிரோஜனம் எல்லாம் நம்ம பேசாமல் அதிமுகவோடையே போய் பிரச்சனை வச்சு கூட வெளியே வந்தா கூட அதனால் அப்போ வந்து அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா பாஜக அந்த பக்கம் போக முடியுமா? ஸோ மேட்ச்சு இன்னைக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணட்டும், அப்போ பிச் ரிப்போர்ட்டை பார்த்து யார் யாரை இறக்கணும் அப்படின்னு சொல்லலாமே தவிர இன்றைக்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறது சேர்ந்தா சேருங்க, சேராட்டி போங்க, சேர்ந்தா இப்படி சேரலன்னா இப்படி, இவ்வளோ தான் நான் சொல்ல முடியுமே தவிர ஐயோ இவங்க சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கினா இதான் வேலையா? நான் என்ன கட்சிக்காரனா இல்லை நான் என்ன புரோக்கரா? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு இன்டர்வியூவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் சார். நன்றி அன்புதாசன்.